லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள், டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆன் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a random variable x has the following probability distribution. X value corresponding probabilities values given. X ஓட value -2, -1, 0, 1, 2, 3. Probabilities value 0.1, k, 0.2, 2k, 0.3, 3k. So first question, find the value of k. Second one, find p of x less than 2 and p of -2 less than x less than 2. Third one, find the CDF of x. Fourth one, evaluate mean value of x. So x value probabilities value கொடுத்திருந்தாங்கன்னா this is the discrete random variable. So இப்போ discrete random variable நாலே நமக்கு என்ன conditions ஞாபகம் வரணும்னா probability mass function ஓட conditions. என்ன propertiesனா summation p of x equal to 1. So எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, constant value find out பண்ணணும்னா PMF ஓட properties யூஸ் பண்ணணும். So உங்களோட first properties summation p of x equal to 1. So இப்போ நம்ம first one பார்க்கலாம், find the value of k. So condition summation p of x equal to 1. So இப்போ உங்களோட கொடுத்திருக்கிற total probabilities எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்னா 0.1 plus k plus 0.2 plus 2k plus 0.3 plus 3k equal to 1. So நீங்கள் நம்பர்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, k வேல்யூஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 0.1 plus 0.2 0.3, 0.3 plus 0.3 0.6. k வேல்யூஸ் k plus 2k plus 3k, ஸோ டோட்டலாக 6k. ஸோ இப்போ என்ன கிடைக்கும்னா 0.6 plus 6k equal to 1. 0.6 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 1 minus 0.6 equal to 0.4. ஸோ இப்போ k வேல்யூஸ் equal to 0.4 divided by 6. ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/15. ஸோ நீங்கள் 1/15 வச்சு சால்வ் பண்ணலாம், இல்லை நீங்கள் டெசிமல் வேல்யூஸ் வேணும்னாலும் யூ கேன் ரைட். ஸோ இப்போ கே வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1/15. ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா உங்களோட டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு PMF ஓட ப்ராப்பர்ட்டிஸ் சமேஷன் p of x ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்க எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் ஆட் பண்ணிவிட்டு கே வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷன் 2, p of x less than 2. ஸோ x less than 2னா உங்களோட எக்ஸோட வேல்யூவில் 2க்கு கீழே என்ன வேல்யூஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ லெஸ் தேன் 2னா நமக்கு வேல்யூ ஸ்டார்ட் பண்ணுறது -2, -1, 0, 1, 2, 3. ஸோ அப்போ லெஸ் தேன் 2 அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் வரும், -2, -1, 0, 1. இந்த 4 வேல்யூஸும் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா 2 ஆல்சோ இன்க்ளூடு. ஸோ இப்போ நமக்கு இங்கே லெஸ் தேன் 2. ஸோ அப்போ ஒன்லி x equal to -2, p of x equal to -1 plus p of x equal to 0 plus p of x equal to 1. இப்போ டோட்டலாக இந்த 4 வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு x equal to -2 ஓட வேல்யூ 0.1, x equal to -1 ஓட வேல்யூ k, p of x equal to 0, 0க்கு கொடுத்துருக்கிற வேல்யூ 0.2, p of x equal to 1, ஸோ 1க்கு கொடுத்துருக்கிற வேல்யூ 2k. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் த k வேல்யூ? k வேல்யூன்றது நமக்கு 1/15. ஸோ இப்போ யூ கேன் சப்ஸ்டியூட் த k வேல்யூ ஹியர் ஆல்சோ 2k. இப்போ k இருக்கிற இடத்துல நீங்கள் 1/15 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 0.1 சேம், கேயோட வேல்யூ 1/15, இங்கே 0.2 அப்படியே வச்சுக்கோங்க, இங்கே 2 இன்ட்டு கேயோட வேல்யூ 1/15. ஸோ அப்போ 2 இன்ட்டு 1/15 வேல்யூஸ் 2/15. ஸோ இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2. ஸோ ஆக்சுவலாக இதை நீங்கள் டெசிமல்ஸ் வேணும்னா எழுதிக்கலாம், இல்லை மேனுவலாக கால்குலேஷன் பண்ணணும்னா 0.1 1/10 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 0.2 2/10 ப்ளஸ் 2/15. ஸோ ஓவரால் உங்களோட எல்சிஎம் எப்படி எடுக்கலாம்னா எல்சிஎமோட வேல்யூ 30. ஸோ ஹியர் 3 times 3 into 1 3 plus 2 times 2 into 1 2, here 3 times 3 into 2 6 plus 2 times 2 into 15, that is 2 into 2 4. So 3 plus 2 5, 5 plus 6 11, 11 plus 4 15/30. Cancel பண்ணிங்கன்னா this is 1 time, this is 2 time. So that is the answer 1/2. இல்லை நீங்கள் கால்குலேட்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 1/15ஓட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 2/15 ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0.5. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஒன் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், p of -2 less than x less than 2. ஸோ -2 to +2 உங்களோட எக்ஸோட வேல்யூவில் பாருங்கள், -2, -1, 0, 1, 2.
ஸோ இப்போ -2லேருந்து 2 வர உள்ள வேல்யூஸ் என்ன கிடைக்கும்னா -1 0 1. இங்கே லெஸ் நார் ஈக்குவல் டு கொடுக்கல, லெஸ் நார் ஈக்குவல் டுன்னு இருந்ததுன்னா -2 எடுத்துக்கணும். இங்கேயே லெஸ் நார் ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா 2வை செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ இப்போ இங்கே ஒன்லி கிவன் லெஸ் தென். ஸோ இப்போ இன் பிட்வீன் த வேல்யூஸ் -2 to 2 -1 0 1. ஸோ எப்படி எழுதணும்னா p of x equal to -1 plus p of x equal to 0 plus p of x equal to 1. x equal to -1க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க k, x equal to 0க்கு 0.2, x equal to 1க்கு 2k. ஸோ இப்போ 2k plus 2k 3k, ஸோ 0.1 சேம். இப்போ k யோட வேல்யூஸ் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டில் 1/15 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 into 1/15 plus 0.2. ஸோ இப்போ 3/15 plus 0.2. ஸோ இங்கே கால்குலேஷன் பாருங்கள், 3/15 plus 0.2 நீங்கள் 2/10. காமன் எல்சியம் 30, 30 this is 2 into 15 30. ஸோ இப்போ 2 into 3 6, 3 into 10 30. ஸோ இப்போ 3 into 2 6. ஸோ இப்போ what is the answer? 12/30. ஸோ this is 6 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 6 are 12, 5 6 are 30. உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2/5. calculator find out பண்ணீங்கன்னா 3/15 find out பண்ணிட்டு you can add with both the values. Okay, clear? So this is -2 to 2. Next, third value, find the CDF of x. CDF na cumulative distribution function of x. So இது discrete case இருக்கிறதுனால ஃபார்முலா நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். cumulative distribution function கேட்டாங்கன்னா capital F of x equal to P of x less than or equal to x. capital F தான் CDF ஓட symbol. So this is the discrete case நால P of capital X less than or equal to x. So but this is the formula. See here, இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் x equal to x. இந்த x வேல்யூன்றது உங்களோட கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, x வேல்யூ -2 -1 0 1 2 3. ஸோ CDF ஓட ஃபார்முலா f of x equal to p of x less than or equal to x. ஸோ கொடுத்துருக்கிற ஒவ்வொரு x வேல்யூவுக்கும் நம்ம CDF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் xக்கு -2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. p of x less than or equal to -2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஸோ -2க்கு கீழே உள்ள வேல்யூ இங்கே less than or equal to கொடுத்துருக்கிறதுனால -2வும் நமக்கு இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ உங்களோட கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா -2 -1 0 1 2 3 இருக்குது. ஸோ இப்போ லெஸ் தேன் -2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -2னா -2க்கு கீழே எந்த வேல்யூவும் இல்லை. அப்போ ஒன்லி -2 மட்டும்தான் இருக்குது. அதுக்கு நேர உள்ள வேல்யூஸ் நமக்கு என்ன இருக்குது 0.1. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. p of x equal to -2 that is value 0.1. இப்போ நம்ம 0.1 எப்படி எழுதலாம்னா 1/10. இல்லை நீங்கள் பாயிண்ட்டில் வேணும்னாலும் பாயிண்ட்டில் வச்சுக்கலாம், கன்வெர்ட் பண்ணி எழுதுறதுனாலும் 1/10 எழுதலாம். எப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்ட் தான். செகண்ட் x வேல்யூ -1. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ செகண்ட் எக்ஸுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. p of x less than or equal to -1. ஸோ இப்போ -1னா உங்களோட வேல்யூஸில் பாருங்க, less than or equal to -1னா -2வும் நமக்கு கிடைக்கணும், -1ம் வரணும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்னா p of x equal to -2 plus p of x equal to -1. ஸோ இப்போ 2 வேல்யூஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அப்போ x equal to -2னா வேல்யூ என்ன டேபிளில் 0.1. x equal to -1னா வேல்யூ k. ஸோ இப்போ 0.1 plus k. ஸோ ஆல்ரெடி நம்ம k யோட வேல்யூ என்ன பார்த்துருக்கோம் 1/15. ஸோ இப்போ 10க்கும் 15க்கும் நமக்கு எல்சியம் 30 எடுக்கலாம். This is 3 times 3 into 1 3. This is 2 times 2 into 1 2. ஸோ அப்போ 3 plus 2 5 5/30. ஸோ கேன்சல் பண்ணினா நமக்கு 1/6 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -1. செகண்ட் எக்ஸ் வேல்யூக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தேர்ட் வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 0 கொடுத்துருக்காங்க. ஸோ p of x less than or equal to 0. சேம் கான்செப்ட் தான். less than or equal to 0னா 0க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு -2 -1 0. ஸோ இப்போ -2க்கு நேர வேல்யூ 0.1, -1க்கு நேர வேல்யூ k, 0க்கு நேர உள்ள வேல்யூ 0.2. பாருங்க -2 -1 0. ஓகேவா? ஸோ நான் டைரெக்டாக இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். x equal to -2னா நமக்கு 0.1, நான் 0.1 வந்து 1/10 போட்டிருக்கேன். x equal to -1னா வேல்யூ வந்து k 1/15 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். x equal to 0னா வேல்யூ 0.2, ஸோ 2/10. ஸோ 10 15 10 LCM 30. ஸோ அப்போ this is 3 times 3 into 1 3. This is 2 times 2 into 1 2. This is 3 times 3 into 2 6. ஸோ இப்போ 3 plus 2 5 5 plus 6 11. ஸோ answer 11/30.
நீங்கள் கால்குலேட்டரில் டெசிமல் வேல்யூஸை வச்சு கால்குலேட்டர் வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கலாம். செகண்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன், P of x less than or equal to 1. ஓகே, இப்போ less than or equal to 1னா உங்களோட 1க்கு கீழே உள்ள வேல்யூஸ் -2, -1, 0, 1. So you have to add with all the 4 values. So நான் ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறேன். இப்போ இங்கே -2, -1, 0 ஆல்ரெடி நம்ம இந்த 3 வேல்யூஸ்க்கும் ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஆன்சரோட +2k எடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆன்சர் கிடைச்சிரும். ஆக்சுவலாக ஹியூமலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கும், நெக்ஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ப்ரீவியஸ் வேல்யூவோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதோட ப்ரீவியஸ் வேல்யூவோட அப்படியே 1 by 1 ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் -2க்கு 0.1, இப்போ நம்ம -1 எடுக்கும்போது -2 and -1, அப்போ ஆல்ரெடி திஸ் ஆன்சரோட தானே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ 0 கிடைக்கும்போது -2, -1, 0, அப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ எவ்ரி டைம் நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களோட ப்ரீவியஸ் வேல்யூவை ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 2க்கு உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன், 3க்கும் நான் போட்டு காமிச்சிட்டேன், 4th ஒன்னுக்கு நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. x less than or equal to 1னா நமக்கு என்னென்னலாம் வரணும், -2, -1, 0, 1. ஸோ இப்போ இந்த 4 வேல்யூஸும் நமக்கு கிடைக்கணும். ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதாவது -2, -1, 0 ஆட் பண்ணோட வேல்யூஸ் 11/30. ஸோ அதை நான் டைரக்டாக 11/30 ப்ளஸ் 1க்கு நேரம் உள்ள வேல்யூஸை நம்ம டைரக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1க்கு நேரம் வேல்யூ என்ன இருக்கு, 2k. ஆல்ரெடி kயோட வேல்யூ 1/15. ஸோ 2/15. ஸோ 30க்கும் 15க்கும் LCM 30. ஸோ இப்போ 1 times 11, this is 2 times 2 into 2, 4, 11 plus 4, 15/30. ஸோ கிளியராக நான் சொல்கிறது புரியுதா கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் x less than or equal to 2. less than or equal to 2னா -2, -1, 0, 1, 2. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த 4 கான்செப்ட்டுக்கு வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 15/30. ஸோ அப்போ அந்த 15/30 ப்ளஸ் 2க்கு என்ன வேல்யூ நமக்கு இருக்கு, 0.3. ஸோ அப்போ 0.3னா 3/10. ஸோ அப்போ இது 30க்கும் 10க்கும் LCM 30. This is 1 times 15. This is 3 times 3 into 3, 9. So 15 plus 9, 24/30. So next answer, P of x less than or equal to 3. Same concept, -2, -1, 0, 1, 2. Already all the 5 values is covered in here. 24/30 plus 3. Corresponding 3 values, 3k. K yoda value 1/15. So 3/15. So 24/30 plus 3/15. Taking LCM 30. This is 1 times nala 24. This is 2 times nala 2 into 3, 6. So 24 plus 6, 30. 30/30. The end of the value 1. So எப்போமே CDF ல the end of the value it should be 1. So கவனிங்க first again I explain. X ஓட value -2, -1, 0, 1, 2, 3. ஃபார்முலா f of x equal to P of x less than or equal to x. ஒவ்வொரு x வேல்யூக்கும் நம்ம கேபிட்டல் f of x ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் x வேல்யூக்கு -2 சப்ஸ்டிட் பண்ணணும். -2க்கு கீழே எந்த வேல்யூவும் இல்லை, ஒன்லி -2 ஓட வேல்யூ. -1 x less than or equal to -1னா -2வும் -1ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் -2, -1. ஸோ -2க்கு நமக்கு ஆல்ரெடி வேல்யூ என்ன இருக்கு, 1/10 plus 1/15. டேக்கிங் LCM and x less than or equal to 0. 0னா -2, -1, 0. You adding these 3 values, you can take LCM, getting that answer 11/30. X less than or equal to 1. Same here previous. -2, -1, 0, 1. Already the previous 3 values answer 11/30. So plus corresponding 1 is 2/15. So ரெண்டுத்துக்கு LCM எடுத்தீங்கன்னா getting that answer 15/30. X less than or equal to 2. Same that previous and corresponding to answer 24/30. The last one x less than or equal to 3. So end of that value it should be values 1. So this is the CDF. And last solution is evaluate mean of x. So what is the mean for this is 4th one. Mean equal to x bar equal to E of x. So இது நம்ம லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ இப்போ மீன்னாலே எப்பவுமே நம்ம எக்ஸ் பார்ன்றது இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ். எக்ஸையும் பி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ -2, கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸ் 0.1. ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், -2 இன்டூ 0.1. கிளியர். நெக்ஸ்ட் செகண்ட் வேல்யூஸ் -1 k வேல்யூ, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. கேக்கு பதிலாக 1/15 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ -1 இன்டூ k வேல்யூ 1/15 பிளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ 0 இன்டூ 0.2, 0 இன்டூ 0.2. நெக்ஸ்ட் பிளஸ் 1 இன்டூ 2k, கேக்கு 1/15,
1 into 2 by 15 plus 2 into 0.3, 2 into 0.3 plus 3 into 3k. k யோட வேல்யூ 1 by 15 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 3 into 3 by 15. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ல வேணும்னா இந்த 1 by 15 2 by 15லாம் பாயிண்ட்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக கால்குலேட்டர் இல்லாமல் கால்குலேஷன் போடணும்னா -2 இந்த பாயிண்ட் 1 வந்து 1 by 10 plus -1 into 1 by 15 this to multiply 0 into 0.2 answer 0 plus 1 into 2 by 15 plus 2 into the point 3 3 by 10 plus 3 into 3 by 15. இப்போ நான் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். -2 into 1 by 10 -2 by 10 plus into minus minus 1 by 15. This is 0. This is 1 into 2 2 by 15 plus 2 into 3 6 by 10 plus 3 into 3 9 by 15. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 10 15 15 10 15. ஸோ டைரெக்டாக நீங்கள் எல்சியை போட்டுருங்க. 30. This is what 3 times. 3 into -2 -6. This is 2 times. 2 into 1 -2. This is 2 times. 2 into 2 4. This is 3 times. 3 into 6 18. Plus this is 2 times. 2 into 15 30. 2 into 9 18. Okay. This is -6 -2 -8 4 plus 18 22 22 plus 18 40. Okay, so this is 40 minus 8 32 by 30. So இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா this is 16, this is 15. 16 by 15. This is the answer for mean values. So இப்போ mean values எப்படி find out பண்ணுறதுனா x bar equal to e of x equal to summation x into p of x. அதாவது இங்கே x இருந்ததுன்னா இங்கே நம்ம x சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே x ஸ்கொயர்டுனா x ஸ்கொயர்டு into p of x. உங்களுக்கு கொஸ்டினில் xோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ப்ராபபிலிட்டிஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை அப்படியே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் தட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த ஒரு கொஸ்டின்ஸ் கற்றுட்டிங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஆன்சர்ஸையும் கவர் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் நான் கான்செப்ட் சொல்லிடுறேன். எக்ஸும் பி ஆஃப் எக்ஸும் கொடுத்துருந்தாங்கன்னா இது டிஸ்கிரீட் டைப் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளத்தை வச்சு டிஸ்கிரீட்டாக கண்டினியூஸான்றது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் x less than 2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குற உங்கள் டேபிள் வேல்யூவில் 2க்கு கீழே எத்தனை வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ஆட் பண்ணி ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ -2லேருந்து 2 வரை இருக்குது. இங்கே லெஸ் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா -2 எடுக்கணும், +2 எடுக்கணும். ஒன்லி லெஸ் தேன் கொடுத்துருக்கிறதுனால -2க்கும் 2க்கும் உள்ள வேல்யூஸை மட்டும் செலக்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த CDF ஆஃப் f of x. CDFக்கு கேபிட்டல் f of x equal to p of x less than or equal to x. ஸோ உங்களோட ஈச் எக்ஸ் வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணி -2 -1 0 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணி 1 by 1 how to find the CDF values. லாஸ்ட் ஆன்சர் மீன் வேல்யூ. மீன்றது நோட்டேஷன் x bar equal to e of x. a of x ஓட ஃபார்முலா summation x into p of x. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் 16 by 15. தேங்க்யூ.